ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 4-5 டேஸ் முன்னாடி ஒரு பிசி பில்டு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஆஃபர் வீடியோன்னு சொல்லி 39,990. ஸோ அது இப்போ 3 to 4 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் கூடிருச்சு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா மதர் போர்டு, ப்ராசஸரு, ரேமு, NVMe ஓவராலாக பிசி காம்பனன்ட்ஸ் எல்லா ப்ரைஸும் நாளுக்கு நாள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்றைக்கி கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 42,000 ரூபாய், 41,990. இன்னும் 3 டேஸ் கழிச்சு நவம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது 45,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸிங் அந்த மாதிரி கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பிசி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஜனவரி மந்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கக்கூடிய பிசி நீங்கள் ஜனவரி மந்த் இன்னும் 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 to 20% ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 40,000 பிசி 50,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, டக்குன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இப்போ 41,990 பட்ஜெட்டுக்கு போகுது. ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரெடி பிசி, அதாவது ஒரு ரக்கடான ப்ராசஸரு. நீங்கள் ட்ரேடிங், கேமிங், வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 16 GB கிராஃபிக்ஸ் கார்டு கூட அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான SMPS தான் நம்ம போட்டிருக்கோம் பவர்ஃபுல்லாக, மதர் போர்டும் ப்ரோ சீரியஸு. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் 8 core 16 thread Ryzen 5700G ப்ராசர் அப்படின்றனால ஸ்டாக் கூலரை தூக்கிட்டு நம்ம இந்த ட்ரம் கூலர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ட்ரம் கூலர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 காப்பர் பைப்போட வரக்கூடியது. ஸோ வேறு லெவலில் கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏர் ஃபோலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷு மெஷ் பேனலு, உள்ளே இருக்கக்கூடிய ஏர் நல்லா சர்க்குலேட் ஆகும் வெளியில். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஏர் கொஞ்சம் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மில் சுற்றி ஏரை வந்து எக்ஸாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சைடு உள்ள ஏர் அங்கேயே எதை எக்ஸாக்ட் பண்ணும், இந்த சைடு உள்ள ஏர் இது இங்கே எக்ஸாக்ட் பண்ணும். இது போக மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்துக்கிட்டே இருக்கும் கம்ப்ளீட்லி. ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா MSIயோட B450 Pro வெர்ஷன் 2.2க்கான மதர் போர்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே B450ல் பார்த்தீங்க அப்படின்னா A Pro Maxல நார்மல் இருக்குது, இது வெர்ஷன் 2 அப்படின்றது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் போர்டு இந்த மாடலை மட்டும் பார்த்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் மாறும். ஸோ இது வெர்ஷன் 2 மதர் போர்டு ப்ரோ சீரியஸு. ஸோ நீங்கள் ஒரு நாள் 20 மணி நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு மதர் போர்டு பக்காவாக தாக்குப்படி ஆகும் இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் Ryzen 5700G. ஸோ இப்போ உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு கஸ்டமருக்கு. ஸோ அதுக்கடுத்து கஸ்டமர் 2-3 பேர் கேட்ட டவுட்டு அதையும் காமிச்சிடறேன். இப்போ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5700G. இது ஒரு இன்டிகிரேட்டட் ரேடியன் விகா கிராஃபிக்ஸோட வரக்கூடியது 8 core 16 thread ப்ராசரு. இன்டெல் i7 12th ஜென்ரேஷனில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி ப்ராசஸர். ஸோ அதுக்கடுத்து ரேம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டிக்கில் 16 GB 3200 மேட்ஸில் போட்டிருக்கோம். கஸ்டமர் ஃபீச்சரில் தேவை அப்படின்னா இன்னொரு 16 GB ரேம் ஆட் பண்ணிக்கலாம். OS Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் ரெஜில் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமர் கேட்க டவுட்டு, ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த OS இன்ஸ்டாலேஷன் டேட்டுன்னு சொல்லி தப்பாக உட்காந்துக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம OS இன்ஸ்டாலேஷன் டேட் அப்படின்றது டிஃபால்ட்டாக நம்ம PC OS இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம பேசிக்காக ஒரு டைமிங் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமிங் தான் அதில் போய் உட்காந்துக்கும். ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. இது போக பயாஸ் என்ஆர் இன்ஃபோட்டை கூட ப்ராப்பரான ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக பயாஸ் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பிசி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டு ஜூன் 2025. ஸோ எல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கிறேன், ஜூன் 2025 இதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஆனால் மதர் போர்டோட பயாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மினிமம் ஒரு 1.5 years 2 years ஒரு தடவை பயாஸை லேட்டஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சில பல பக்ஸு கிரியேட் ஆகாது. ஸோ விண்டோஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இதுக்கோட பயாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அப்டேட் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பயாஸ் அப்டேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதில் பீட்டா வெர்ஷன் போட்டிருப்பாங்க, அதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபுல் வெர்ஷன் வரோன்னு பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் வெர்ஷன் இப்போ செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 30ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே MSI போர்டுக்கு லேட்டஸ்ட் பயாஸ் அப்டேட். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ லேட்டஸ்ட் பயாஸ் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம OSஐ போட ஆரம்பிப்போம். ஸோ OS போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான பேசிக்ஸ் சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்ததான் கஸ்டமருக்கு விண்டோஸ்க்கு ஆஃபராக இருந்துச்சுன்னா ஆஃபரில் ஆக்டிவேட் பண்ணுவோம். சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸில் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா Windows 11 Pro வந்து ஃப்ரீ. இந்த கிட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 39,990 நம்ம ஃப்ரீ தான் போட்டோம். 49,990 ஃப்ரீ தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோட ப்ரைஸிங் இன்னைக்குள்ள ரேட்டு 2 days கழிச்சு இதோட ப்ரைஸிங் இன்னும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ விண்டோஸ்க்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். உள்ள கூடிய SMPS பார்த்தீங்க அப்படின்னா கோகோஸ்போர்ட் கோகோனட் பிராண்ட் கிட்ட இருந்து 80+ ப்ரோன் சர்டிஃபைடு SMPS 650 watts SMPS பியூர் 650 ஹை பீக். ஸோ இந்த SMPS கிடைக்க பாருங்க. இதான் அந்த ட்ரம் கூலர். ஸோ அந்த ட்ரம் கூலரோட பாக்ஸு சேம் இது SMPS. ஸோ SMPSல பார்த்தீங்க அப்படின்னா 650 watts பீக், ஃபுல் பீக்கில் 650 watts.
ஸோ இது போக கிராஃபிக்ஸ்க்கு நம்ம 120 வாட்ஸ் தனியாக பவர் சார்ட் இருக்கும். ஸோ இங்கிட்ட 12 வோல்ட் 5 வோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெடிகேட்டடாக நீங்கள் எஸ்எஸ்டி ஃபேன்ஸ்லாம் கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கான போர்ட்ஸு. ஸோ இது மட்டுமே 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு டேரெக்டாக போகக்கூடிய அந்த பெரிய சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதான் 12 வோல்ட். ஸோ அது மட்டுமே உங்களுக்கு 648 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். ஸோ பியூர் 650 வாட்ஸ் 80+ ப்ரோன் சர்டிஃபைடு எஸ்எம்பிஎஸ் 650 வாட்ஸ். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் ஃபியூச்சரில் இன்னொரு ரேம் ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிக்கலாம். அப் டு 16 GB வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இப்போ இதே கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு 16 GB கிராஃபிக்ஸ் கார்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஜிகாபைட் பிராண்ட் இருந்து ஒரு 16 GBக்கான 7600XT. ஸோ இது நீங்கள் NVIDIAவோட செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4060 Ti 16 GBக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 16 GB கிராஃபிக்ஸ் கார்டையும் டேரெக்டாக கஸ்டமர் வாங்கி டக்குன்னு ப்ளக் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேபினெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கோம், பவர் சப்ளையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம், மதர் போர்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கஸ்டமருக்கு கம்ப்ளீட்லி எல்லா ஒர்க்கும் முடிச்சு கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பேக்கிங் ஆகி டெலிவரி போயிடும். ஸோ கஸ்டமர் ரிசீவ் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற மட்டும் தான் வேலை. ஸோ கஸ்டமர் ஓப்பன் பண்ணி கண்ணாடிலாம் கழட்டி உள்ள கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா ப்ராப்பர் செட்டப்போட தான் போகும். கஸ்டமர் ரிசீவ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பவர் கேபிளை கொடுத்துட வேண்டியது, ப்ளக் ஆன் பண்ண வேண்டியது, மானிட்டர்ஸ் கீபோர்ட் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதுதான் என்ஆர் இன்ஃபோடெக்கோட ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் பிசி பில்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமிங்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக சிலிக்கான் ப்ராடக்ட்ஸ், சிலிக்கான் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே போர்டு, ப்ராசர், ரேமு, NVMe, எஸ்எம்பிஎஸ் எல்லா காம்பனன்ட்ஸுமே ப்ரைஸிங் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு அப்டேட்டில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணணும், டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட பிசி பில்டு மட்டும் கிடையாது, பிராண்டட் பிசி, அசம்பிள்டு பிசி, லேப்டாப், பிரிண்டர், கேஷ் கவுண்டிங் மிஷின், CCTVன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஷோரூம் நியரஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஷோரூம் விசிட் பண்ண முடியலையா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை உங்கள் இடத்துக்கே வந்து சேரும். என்ன விதமான டெக்னிக்கல் சவுட் வேணாலும் நம்ம தனியாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கொடுத்துருவோம். பிசி ரிசீவ் பண்ணோன்னே நீங்கள் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுற மட்டும் தான் வேணும். ஸோ பிசி நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ரா விவர், எனிடெஸ்க்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க. அது மூலியமாக உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பராக சந்திப்போம். பாய்.